ஹலோ மக்களே, இப்போ நம்ம டெய்லி லைஃப்பில் இந்த ரெஃபரல் அப்படின்ற வேர்டை வந்து பார்த்தா நிறைய இடத்துல யூஸ் பண்ணிட்டு வரோம். நீங்கள் இப்போ இந்த கூகுள் பே வந்து டவுன்லோட் பண்ணி நீங்கள் யாராவது ரெஃபர் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ₹200 வந்து கேஷ்பேக் கிடைக்கும். இந்த மாதிரி வேறு யாரா ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணி நீங்கள் உங்கள் மூலமாக யாரா ரெஃபர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக அமௌண்ட் கிடைக்கும். பட் இந்த ரெஃபரல் அப்படின்ற வேர்டு வந்து எப்படி உருவாச்சு, யார் இது இன்ட்ரடியூஸ் பண்ணால், எந்த காரணத்துக்காக இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டது, எந்த காலத்தில் இது இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்படின்னு கேட்டால் நம்மளுக்கு கண்டிப்பாக ஆன்சர் தெரியாது. நம்ம தலை டோனி சொல்கிற மாதிரி டெஃபினெட்லி நாட். எஸ், இதுவாக தான் ஆன்சர் இருக்கும். ஸோ இது யார் இன்ட்ரடியூஸ் பண்ணால், எந்த காரணத்துக்காக இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்படின்றது தான் நாம் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது விமல் டாக்ஸ். ஐ எம் விமல் ராஜ். ஸோ லெட்ஸ் கெட் டு த வீடியோ. ஸோ இது யார் இன்ட்ரடியூஸ் பண்ணா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூலியஸ் சீசர் அப்படின்றத இன்ட்ரடியூஸ் பண்ணார் அப்படின்னு சொல்லப்படுது. ஜூலியஸ் சீசர் இந்த பேர் எங்கே கேள்விப்பட்ட மாதிரி இருக்குதுல்ல? எஸ், நம்ம ஸ்கூல் படிக்கும்போது கண்டிப்பாக இந்த பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அவர் தான் இந்த மெத்தட் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணார் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அவர் ஏன் இந்த மெத்தட் இன்ட்ரடியூஸ் பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மன்னர்கள் ஆட்சி தான். ஓகே, ஸோ மன்னர்கள் வந்து அவங்களோட ஃபுல் வேலையை என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு நாட்டை வந்து கேப்சர் பண்ணுறது தான் அவங்களோட வேலையாகவே இருக்கும். இப்படி ஒரு நாட்டை வந்து கேப்சர் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு என்ன படை பலம் தேவை, யானை படை, குதிரை படை அப்படின்ற மாதிரி பயங்கரமான படை இருந்தால் மட்டும்தான் நம்மளால் மற்ற நாட்டை போய் கேப்சர் பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா நம்மளால வந்து தோற்று போயிடுவோம். ஸோ இதுக்கு வந்து பார்த்தா சோல்ஜர்ஸ் எதுவுமே தேவைப்படுவாங்க. அண்ட் ஆல்சோ அடிக்கடி என்ன பண்ணுவாங்க, போருக்குலாம் போவாங்க. அப்படி போருக்கு போகும்போது போருக்கு போனவங்க அப்படியே ரிட்டர்ன் வருவாங்களா கேட்டால் டெஃபினெட்லி நாட். கண்டிப்பாக வரமாட்டாங்க. ஏன்னா அந்த போருக்கு போகும்போது நிறைய காயம் ஏற்படும், நிறைய பேர் இறந்து போயிடுவாங்க. அண்ட் சில பேருக்கு வந்து பார்த்தா உடல் ரீதியாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராப்ளம் ஏற்படும். இல்லை அந்த சோல்ஜர்ஸோட எண்ணிக்கை வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாயிடும். ஸோ அப்படி கம்மியாயிட்டா வந்து பார்த்தா திருப்பி அதை வச்சு நம்மளால திருப்பி போருக்கு போக முடியாது. ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ணோம், புது ஆட்களை நம்ம சேர்த்துட்டே இருக்கணும். அப்படி சேர்க்கறதுக்கு வந்து பார்த்தா நிறைய டைம் ஆகும். அவங்க கடை உடல் தகுதிகளுக்காகலாம் கேட்டால் நம்மளுக்கு கண்டிப்பாக டவுட் தான். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக பண்ணுறதுக்காக தான் ஜூலியஸ் சீசர் என்ன பண்ணார் அப்படின்னு ரெஃபரண்டம் மெத்தட் இன்ட்ரடியூஸ் பண்ணார். அதாவது அவர் படையில ஏற்கனவே இருக்கிற படை வீரர் இருக்காங்களா, ஸோ அவங்க கிட்ட நீங்கள் யாராவது வந்து நம்ம ஆர்மியில் சேர்த்து விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு 300 செஸ்டரி வழங்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்ன 300 செஸ்டரி? செஸ்டரினா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம நாட்டில் வந்து பார்த்தா ரூபாய்ன்னு சொல்கிறோம், அமெரிக்காவில் வந்து பார்த்தா டாலர்னு சொல்லுவாங்க, யூகேல வந்து பவுண்ட் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அதே மாதிரி அந்த காலகட்டத்தில் ரோமன் எம்பையரில் வந்து பார்த்தீங்கன்னா செஸ்டரி அப்படின்றது பார்த்தீங்கன்னா அந்த நாட்டோட ஒரு கரன்சி மதிப்பு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு படை வீரரோட ஒரு வருட சம்பளத்தில் 3ல் 1 பங்குன்றது தான் இந்த 300 செஸ்டன்றது. ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெஃபரல் அப்படின்ற விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா உருவாது. அவர் தான் இன்ட்ரடியூஸும் பண்ணுறாரு. அண்ட் இப்போ வந்து அது டோட்டலாக சேஞ்ச் ஆச்சு. எல்லாமே டோட்டலாக சேஞ்ச் ஆகிடுச்சு. அண்ட் ஆல்சோ நான் ஏன் இந்த டாபிக் எடுத்து பேசுகிறேன் அப்படின்னா, இப்போ நம்ம டெய்லி லைஃப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய டாபிக் யூஸ் பண்ணிட்டு வரோம், நிறைய வேர்டு யூஸ் பண்ணிட்டு வரோம். பட் அந்த வேர்டுக்கு வந்து யார் இன்ட்ரடியூஸ் பண்ணால், அது மெத்தட் யார் இன்ட்ரடியூஸ் பண்ணால், அது எந்த காரணத்துக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டது, அது இப்போ வந்து எப்படி எவால்வ் ஆயிருக்கு அப்படின்னு கேட்டால் நம்மளுக்கு பல பேருக்கு ஆன்சர் தெரியாது. பட் இது நம்ம எப்படி கற்றுக்கணும் அப்படின்னு நம்ம சீனியர் சொல்லுவாங்க, நம்ம அப்பா அம்மா சொல்லுவாங்க, நம்ம ரிலேட்டிவ்ஸ் என்ன சொல்லுவாங்க. ஸோ அப்படி அந்த வேர்டு நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலுமே பட் அதில் ஆக்சுவல் மீனிங் என்ன, அதுக்கான விஷயம் என்ன அப்படின்ட்டு பார்த்தா நம்மளுக்கு பல பேருக்கு ஆன்சரே தெரியாது. ஏன்னா நம்ம அந்த அளவுக்கு நம்ம ஹிஸ்ட்ரி தெரியாது. அண்ட் சில பேர்லாம் சொல்லுவாங்க வரலாறு தெரியாதும், வரலாறு உருவாக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி நம்ம எந்த ஒரு விஷயம் படித்தாலும் சரி, அது யார் உருவாக்கினா, எந்த விஷயத்தை உருவாக்கப்பட்டது, அதையே இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க, எந்த காரணத்துக்காக இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க, ஸோ அதெல்லாம் நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஸோ அதுக்காக தான் நான் வந்து இந்த வீடியோ மேக் பண்ணேன். அண்ட் ஆல்சோ நான் இதை படிக்கும் போது எனக்கே கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருந்துச்சு. ஸோ அந்த காலகட்டத்தில், அதாவது பிசி, அதாவது பிஃபோர் கிறிஸ்ட், அந்த காலகட்டத்திலே இந்த ரெஃபரண்டம் முறை வந்து கொண்டு வந்திருக்காங்களே. அதே மாதிரி இந்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கடினமான விஷயத்துக்காக, அதாவது அந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த போர் புரித்துக்காக தான், இந்த படை வீரர்களுக்காக தான் இந்த ரெஃபரண்ட் விஷயம் கொண்டு வந்தாங்க. பட் இப்போ வந்து அது டோட்டல் சேஞ்ச் ஆச்சு. ஸோ இதுதான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண விரும்புகிறேன். ஸோ தட்ஸ் ஆல் ஆஃப் த வீடியோ. ஸோ வீடியோ பிடிச்ச லைக் கொடுத்துருங்க. அண்ட் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான விஷயம் தெரிஞ்சுக்க, ஒரு ஆண்டர்பிரனர் பற்றி தெரிஞ்சுக்க, ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா விமல் டாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அண்ட் உங்களுக்கு யாரை பற்றி பேசணும், ஸோ இவரை பற்றி பேசுங்க ப்ரோ, இவரை பற்றி பேசுங்க அப்படின்னு நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா ஸோ கண்டிப்பாக அவரை பற்றி நமக்கு பேசலாம். ஸோ பாய்.